everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நான் மட்டன் ஒயிட் குருமா எப்படி பண்ணலாம்ங்கறத காமிச்சிருக்கேன். இந்த டிஃபரண்டான மட்டன் கிரேவி சப்பாத்தி, ரைஸ், அப்புறமா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரை தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதாவது டீஸ்பூன் கிடையாதுங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போடணும். நீங்கள் 7 அப்படி இல்லைன்னா 8 பச்சை மிளகாய். நம்ம வேறு எதுவுமே காரத்துக்கு சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த 3 பொருளை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம அரைக்க போகிறோம். பட் டேஸ்ட் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 3 அப்படி இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 5 லவங்கம், 4 இன்ச் பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா தின்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம்லாம் நமக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வாஷ் பண்ணி எடுத்த 1/2 கிலோ மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது மட்டன் எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு விழுதோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கோட் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டனுக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 அப்படி இல்லைன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கிடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டனுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 8 அப்படி இல்லைன்னா ஒரு 10 விசிலுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். மட்டனை பொறுத்து நீங்கள் விசில் வைக்க வேண்டியிருக்கும். ஒரு சில நேரம் நமக்கு மட்டன் ஹார்டாக இருந்துச்சுன்னா இன்னும் 2 விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆன அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மட்டன் சாஃப்டாக குக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபோர்க் வச்சு அப்படி இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள். மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு சாஃப்டாக இல்லைன்னா இன்னும் 4 அப்படி இல்லைன்னா 5 விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போது சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டனுக்கு உப்பு சேர்த்துட்டோம். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த குருமா இட்லி, தோசை, அப்புறமா சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ், பிரியாணி இப்படி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.